Hi, hello and welcome to Bharat Tech Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய லேப்டாப்பை ஒரு டிஃபரெண்டான முறையில் எப்படி அன்லாக் பண்றது அது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் லேப்டாப் ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் வந்து அது எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓப்பனாவே விட்டுருவாங்க. ஆனா இந்த மெத்தட்ல நீங்க பாஸ்வேர்டை செட் பண்ணும்போது உங்களால லேப்டாப்பை கொஞ்சம் குயிக்காவே ஓபன் பண்ண முடியும். அதே சமயத்துல இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். அது என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து சிம்பிளான மெத்தட் தான், எல்லாராலையும் இதை பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க லாஸ்ட் வரையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோவே கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ஸோ லாஸ்ட் வரையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ப்ரோ அந்த வீடியோ பண்ணுங்க, இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல வரும். கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டான வீக் தான், அதனால அந்த அளவுக்கு பெரிய வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். பிடிச்சிருந்தா நீங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி விடலாம். ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கீழே நம்ம சேனலோட லோகோ இருக்கும். அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது சேனல் உள்ள இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு காட்டும். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம BTM ஃபேமிலியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் லேப்டாப்பை டிஃப்ரெண்ட்டாக லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கும் ஒரு 3 மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 3 மெத்தடை வந்து நீங்கள் ஒரு விண்டோஸ் 10 லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விண்டோஸ் 10ல உங்களுக்கு பொதுவாகவே இன்பில்ட்டாக நம்மளுடைய லேப்டாப்பை டிஃப்ரெண்ட்டாக அன்லாக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். எப்படி நம்ம கூகுளுக்கு ஜிமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்குன்னு நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். அதுவும் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் நீங்கள் ஒரு ஜிமெயில் அட்ரஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமெயில் அட்ரஸை நீங்கள் அங்கே கொடுக்கலாம். மொபைல் நம்பர், ஜிமெயில் அட்ரஸ் இது 2 இருந்தால் போதும், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டச்சில் உங்களால் மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியும். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டும் போது உங்களுக்கு என்ன அப்படின்றத கிளியராகவே புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மொபைலில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்ற அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லேப்டாப்பில் மறுபடியும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வேறு எதனா ஒரு லேப்டாப்பில் இதே அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டே போட வேண்டியதில்லை. டக்குன்னு உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மேலேயே வந்துடும். இது மாதிரி ஒரு டிவைஸில் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ்வேர்டே இல்லாமல் லேப்டாப்பில் அந்த அக்கௌண்ட் உள்ள என்டர் ஆகிடலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை இந்த மெத்தட் மூலிமா சேஃபாகவும் வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் டச்சில் நம்மளுடைய அக்கௌண்ட்டையும் அன்லாக் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிற அந்த ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பை ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அன்லாக் பண்ணுறது. இங்கே சர்ச்சில் போயிட்டு சைன்இன் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க லேப்டாப்பை அன்லாக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் மூலிமா நம்ம அன்லாக் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த லேப்டாப்பில் ஃபேஸ் அன்லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து சப்போர்ட் கிடையாது. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லேப்டாப்பில் கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது. அது கீழே மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹலோ பின் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு பின் நம்பர் மாதிரி ஏடிஎம் கார்டுக்கு நம்ம ஒரு 4 to 6 டிஜிட்டில் பின் நம்பர் செட் பண்ணுவோம். அதேமாதிரி லேப்டாப்புக்கு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லாக் செட்டிங்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு லாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக்சர் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை நீங்கள் பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கலாம். அது எப்படி ப்ரோ செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற சூஸ் நியூ பிக்சர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அந்த இமேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. யூஸ் திஸ் பிக்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 3 ஏரியாவை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அந்த 3 ஏரியாவை நம்ம டச் பண்ணோம்னா தான் லேப்டாப் வந்து அன்லாக் ஆகும். அப்படின்னு நம்ம டச் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க.
அதே சமயத்தில் மற்றவங்களால இந்த பாஸ்வேர்டை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற மெத்தட் வந்து டைனமிக் லாக். இந்த டைனமிக் லாக் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க சைன்இன் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற, அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டைனமிக் லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டைனமிக் லாக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப் பக்கத்தில் இருக்கிறவரையும் லேப்டாப் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுவே நம்ம லேப்டாப் விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டா லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணிடலாம். ஸோ அலோ விண்டோஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி லாக் யுவர் டிவைஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எப்படி இதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ளூடூத் அண்ட் அதர் டிவைசஸ் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளூடூத் செட்டிங் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம மொபைல் கூட லேப்டாப்பை பேர் பண்ணணும். ஸோ லேப்டாப்பில் ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். மொபைல்லையும் நீங்கள் ப்ளூடூத்தை ஆன் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு லேப்டாப் கூட நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ இந்த டைனமிக் லாக் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத ப்ளூடூத்தில் இப்போ நம்ம பேர் பண்ணும்போது நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளூடூத் அப்படின்ற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த டைனமிக் லாக் வந்து ஒர்க் ஆகுது. ப்ளூடூத்தோடைய ரேஞ்ச் வந்து பொதுவாக 10 மீட்டர்ஸ் தான். 10 மீட்டர்ஸாக கிராஸ் பண்ணும்போது லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக மொபைலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஸோ டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஓனருடைய மொபைல் வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்றத வந்து அதை கெஸ் பண்ணிவிட்டு லேப்டாப்பை லாக் பண்ணிடுது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களோ இல்லையோ உங்கள் மொபைல் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் மொபைலோட தான் போவோம். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த டைனமிக் லாக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைனமிக் லாக் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு சடனாக எங்கே வெளியில் போயிட்டோம்னா கூட லேப்டாப்பை லாக் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுடைய லேப்டாப்பை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அன்லாக் பண்ணுறது அப்படின்ற அந்த மெத்தட்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதே மெத்தடை ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ ஆல்ரெடி நான் இது மாதிரி தான் லேப்டாப்பை அன்லாக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ கூட பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த லேப்டாப்புடைய அன்லாக் டெக்னிக்ஸை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரிலாம் நம்மளுடைய லேப்டாப்பை அன்லாக் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். எதனா ஃபாலோ பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Facebook, Twitter, Instagram எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம BTM ஃபேமிலியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.